ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் தான் நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். வீடியோ தான் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக மாதிரி இருக்கும், ஆனால் 2 ஸ்டெப்பில் இது வந்து எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட்னு இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லெட்டர்ஸில் வரும், அது பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சிருப்பேன். அதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த நேம் மட்டும் உங்களுக்கு தேவையான நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லெட்டர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் வரும், அந்த நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இந்த டியூரேஷனில் வச்சுங்க, 1.14 இந்த டியூரேஷனில் வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், டெக்ஸ்ட் லேயர், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான நேமை செலக்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நான் சொன்னேன் 2 ஸ்டெப்பில் எடிட் பண்ணி முடிச்சிடலான்னு. அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜில் வந்து ஷேக்கப் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டா எல்லாட்டும் முடிஞ்சு. அது கூட பார்த்தீங்கன்னா சிசியும் பேஸ்ட் பண்ண போகிறோம், அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான சிசி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டா அடுத்த ஸ்டெப்பும் ஓவர் ஆயிரும். அவ்வளோதான், 2 ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும், அந்த ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஒயிட் பாயிண்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அலைன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிட்டர்ன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் போயிட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெட்லைனில் வச்சுட்டு. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 10 இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரே மெத்தட் தான். நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப ஈஸி தான்.
ஓகே, இப்போ நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் எனக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு பீஸை சொல்லியிருப்பேன், ஷேகட் பீஸ்ன்னு. அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ஏரோவுக்கு பக்கத்தால் ப்ளஸ் போட் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து இமேஜோட குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் நான் இதை வந்து ஹைட் பண்ணி காமிக்கிறேன் இந்த சிசியை. இப்போ இமேஜோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இமேஜோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் ஷேகட் பீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இமேஜ் இருக்கும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அந்த ஷேக் எஃபெக்ட் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து காப்பி லேயர் வந்து கொடுத்துட்றேன். காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேகட் பீஸ் அதாவது பீட் மார்க் பீஸ்லேருந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம டேரெக்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து காப்பி லேயர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசியில் அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பெயிண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் அண்ட் கடைசி ஆப்ஷன் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த காப்பி லேயரில் போய்ட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு நாம் இப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கு பண்ணதை அடுத்த இமேஜுக்கு பண்ணிடுங்க. இப்போ எகைன் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு நான் பேஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். அந்த 4 ஆப்ஷன் எனேபிள் இல்லைன்னா அப்படியே பேஸ்ட் கொடுத்துருங்க. இருந்துச்சுன்னா அந்த டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணணும் மறக்காமல். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டெப்பில் நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம் ஈஸியாக. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். அதில் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது 1080p வந்து வச்சுருங்க. குவாலிட்டி செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.